பல நேரங்களில் இந்த பாவம் என்கின்ற நம் தீச்செயல்கள் ஒரு ரெயின் கோட்டை போல நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் கடவுளுடைய அருளும் ஆசீரும் நம்மை தீண்ட விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு நம்ம மழையில் போய் நின்று நான் ஃபுல்லாக நனையணும்னு நினைச்சா நம்மளால் நனைய முடியுமா? கண்டிப்பாக நனைய முடியாது. நான் மழையிலே நின்றுன்னு கடவுளே நான் மழையில் நனையணும் எவ்வளவு கத்தனாலும் கதறினாலும் கெஞ்சினாலும் என்னால் நனைய முடியுமா? முடியாது. ஏனென்றால் என் மீது என்ன இருக்கிறது? ரெயின் கோட் இருக்கிறது. ஆனால் அந்த கோட்டை நான் கழட்டிய மாத்திரமே அந்த மழை துளிகள் என்னை என்ன செய்யும்? முழுமையாக நிரப்பும். முழுமையாக நிரப்பி என்னை நனைய வைத்துவிடும். அதே போலதான் இந்த பாவம் என்கின்ற அந்த கோட்டை நாம் கழற்றி விட்டு ஆண்டவரின் திருமுன்னிலையில் வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய அருளும் ஆசீரும் நம்மை முழுமையாக நிரப்பும். ஆனால் அதை நாம் உணர்வதே கிடையாது. அதனால்தான் நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம், வேண்டுகின்றோம், எவ்வளவோ செய்கின்றோம். இருந்த பொழுதும் ஒரு மன நிறைவு, ஒரு மன நிம்மதி கிடைக்காமல் இருப்பதற்கான காரணம் அதுதான்.